நீங்க பாத்தீங்கன்னா இதை உன்னை தூக்கிட்டு வர போறாங்க வீடு வீடா. யாரு? உங்களுடன் ஸ்டாலின். எது உங்களுடன்? இதுவரை யாரோட இருந்தாரு? இப்பதான் நம்மளோட ஸ்டாலின் வந்திருக்காரு. ஆக 4 வருஷம் உருண்டோடி போயிட்டுது. மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டார். சிந்திச்சு பார்த்தாங்க, அதுக்கு யாராவது ஒரு ஐடியா கொடுத்துட்டாங்க. இதுக்குன்னு ஆள் வச்சிருக்காரு அவரு. அவருடைய மருமகன் தான் இதுக்கு இன்சார்ஜ். யாரு? மாமனாருக்கு சப்போர்ட்டா ஒரு மருமகன் இருக்கார். அவரு இது மாதிரி மாமா மாமா நான் ஒரு விளம்பரத்தாள் அடிச்சு கொடுக்குறேன், இது வீடு வீடா போய் கொடுங்க சொல்லி இந்த விளம்பரத்தாள் கொடுக்கிறார். இத என்ன சொல்றாரு? தொழில் வரி விதிப்பு, புதிய தொழில் உரிமம், எப்படி மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று திட்டம் போட்டு ஏமாற்ற கூட்டம் தான் இந்த கூட்டம். அப்படிப்பட்ட கட்சி தான். புதிய சொத்து காலிமனை வரி விதிப்பு, பாதாள சாக்கடை இணைப்பு, சொத்து வரி பெயர் மாற்றம், கட்டிட அனுமதி, இப்படி ஏராளமா அடிச்சு கொடுத்துட்டாரு. செய்யவா போறாரு? கொடுக்கறதால கொடுக்கற நோட்டீஸ்ல இப்படி ஏராளமா அடிச்சு கொடுத்துட்டு மக்களை வந்து பார்க்க போறாங்களாம். இந்த அதிகாரிகள்லாம் வீடு வீட வந்து கதவை தட்டி இதை கொடுத்து இந்த குறையெல்லாம் நீக்கிறோம் நீங்க சொல்லுன்னு சொல்லி உங்ககிட்ட வந்து விசாரிக்க வர இருக்காங்க. அப்ப 4 ஆண்டு காலமா மக்களை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் சிந்திக்கவில்லை என்பது அவரே ஒத்துக்கிட்டார்ல. இப்பதான் அடிப்படை வசதி வேணுமா? எப்படி செய்ய முடியும் ஒரு வருஷத்துல? இன்னும் 8 மாசம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. இதே மாதிரிதான் நான் முதலமைச்சராக இருக்கும் போது ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்ப கிராம கிராமமா போனார். இவரு மட்டும் இல்ல, இவருடைய மகனையும் கூட்டிட்டு போனார், உதயநிதியும். இவர்களோட இங்க இருக்கிற அமைச்சர் இருக்காரு வேளாண், அவரும் ஊர் ஊரா போனாரு. அங்க இருக்கிற அமைச்சர் முன்னாள் அமைச்சராக இருந்தாங்க, சட்டமன்ற உறுப்பினர் அப்ப இருந்தாங்க. அவரெல்லாம் ஊர் ஊரா போய் கிராமத்துல நகரத்துல ஒரு பெட்ஷீட்டை போட்டு ஒரு திண்ணியில் அமர்ந்து அங்க சொல்றாங்க, உங்களுடைய குறைகள் இருந்தால் நீங்க ஒரு தாளை எடுத்து அதுல எழுதி நான் கொண்டு இருக்கிற பெட்டி வச்சிருக்கிறேன், அந்த பெட்டியில போடுங்க. நீங்க போட்ட பிறகு அந்த பெட்டிக்கு பூட்டை போட்டு சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பத்திரமா வைக்கிறேன். இது என்ன தங்க நகையா போடுறாங்க, வைர நகை போடுறாங்களா? அந்த பெட்டி பூட்டி போட்டு சீல் அடிச்சுட்டு போறாராம். அப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை ஒடிச்சு பெட்டியை திறந்து நீங்க போட்ட மனுவை எடுத்து படிச்சு பார்த்து குறைய தீர்ப்பாராம். அப்புறம் எதுக்கு அந்த நோட்டீஸ் கொடுக்குறீங்க? நீங்க தானே ஏற்கனவே உங்கள்கிட்ட மனு வாங்கிட்டாங்க, குறைய தீர்க்கணும் தானே மனு வாங்கினீங்க. அப்ப எதுக்கு மறுபடியும் இந்த மனு, இந்த விளம்பரத்தாள் எதுக்கு? ஏற்கனவே மக்களை ஏமாற்றிட்டு போதாதா? அது மட்டுமல்ல, இவர்கள் எப்பவுமே விஞ்ஞான மூலப்படுத்துவீங்க. தேர்தல் வந்துடுதுன்னு வச்சுக்கீங்க, அங்க இருக்கிற தலைவர் இருந்து தொண்டை வரைக்கும் எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று திட்டம் போட்டு ஏமாற்ற கூட்டம் தான் இந்த கூட்டம். அப்படிப்பட்ட கட்சி தான் திமுக கட்சி. வீடு வீடா வருவாங்க, உஷாரா இருங்க.